ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 16/1/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 2ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள், பிரதோஷம், அரசு விடுமுறை, கரிநாள், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த இரு நேரங்களில் முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதாவது ரொம்ப சுபகாரியங்கள் அதெல்லாம். மற்றபடி ரெகுலர் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக முயற்சிகளை பண்ணலாம். புரியுறதா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7லேருந்து 9. சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி மேற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது, சூளம்னு சொல்லுவாங்க. ஆனால் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. ஏன்னா உத்தியோகம் நிமித்தமாக, ஒரு தொழில் வியாபாரம் நிமித்தமாக நம்ம போயாகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் பரிகாரமாக வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். மகர லக்னம், இருப்பு 5 நாழிகை 4 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 11:43 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:21 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாமயோகம் இன்று இரவு 10:46 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 10:44 மணி வரை கரச்சை, அதன் பின்பு இரவு 11:43 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு காலை 7:21 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:21 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. பரணி, கிருத்திகை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி தாயார் என்ன புற்றுக்கோயில் இதெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இன்றைக்கி பிரதோஷம்னாலே சூப்பர். என்ன கண்டிப்பாக சாயந்தரம் இந்த பிரதோஷ அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். நேராக போங்க, நந்தீஸ்வரர்கிட்ட உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுவேன், எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. காதுகிட்ட போய் சொன்னாலே போகிறோம். எதுக்காக இந்த காதுகிட்ட போய் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் போல்டாக பேசியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பக்கத்துலேயே யாராவது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. ஐயோ இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்க போல இருக்குது என்ன அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் இந்த மௌனமாக மெதுவாக போய் சொல்கிறது. அதனால் நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு உங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள், பிரார்த்தனைகளை. கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நேரம் கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்த்துருவார். அது உடனே பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார். புரியுறதா? டக்குன்னு உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதேமாதிரி இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷ அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு ஏதாவது திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப
விசேஷங்க. மற்றபடி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறனால நமக்கு இந்த கோமாதா துணை இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாய்ப்பால், அதுக்கப்புறம் மாட்டுப்பால் தான் கரெக்டாக. அதனால் கண்டிப்பாக அதுக்கடுத்தது தமிழ் பால், அவாவா லாங்குவேஜ் பால் கரெக்டாக. ஆக இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப விசேஷம். மற்றபடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால களத்திரக்காரகரும் சந்தோஷக்காரகருமான சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், சந்திரன். அதேபோல் கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனதில் உள்ள பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள். பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்ததுலேருந்து உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் போயிடுத்து, பரபரப்பாக இருந்தீங்க, ஒரே டென்ஷன், ஒரே குழப்பம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அகலும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்குது. சாதாரணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் அந்தளவுக்கு வேலை செய்யாதுனாலும் சின்ன சின்ன குட்டாவது வைப்பர், கவனமாக இருங்கன்னு. அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றி மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் எம்பெரும் வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்துட்டு நேராக கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற இந்த சந்திர பகவான் உங்களை ஜென்மராசியை பார்க்க போகிறார். ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள், அமோகமாக இருக்க போகிறீள். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற இந்த வேலை பளுலாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பகிர்வுணர் ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு கண்டிப்பாக நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.
அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக இருக்கிறதுனால மனசில் ஒன்றும் குறையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொரு தேன் துளியாக இருக்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பிரமாதமான ஒரு வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அற்புதமாக சந்திர பகவான் சூப்பராக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா இந்த சந்திர பகவானை குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப விசேஷம். இன்றைக்கி உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு சில பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துவிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். உத்தியோக சிறப்பாக அமைவதால் சிலருக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் அலுவலகத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்தி ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பரான நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக வீறு நடை போடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் வியக்க வைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். ஸ்ட்ரைட்டாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. குருச்சந்திர யோகம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9.
அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கூடி வரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் கை கொடுக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இடம் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கேட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அடிதூள் கிளப்பி போயிட்டே இருங்க. ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்களே சாதிச்சுக்கலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதால் பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் என்றால் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக அமையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.